பொருளுணர்ந்து சிறிய ஹதீஸை மனனமிடுவோமா? அன் ஜரீர் இப்னு அப்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மன் லா யர்ஹமு லா யுர்ஹம் மன் லா யர்ஹமு லா யுர்ஹம். அன் ஜரீர் இப்னு அப்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அனின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் லா யர்ஹமு லா யுர்ஹம். மன் அப்படின்னா எவர், லா யர்ஹமு கருணை காட்டாதவர், லா யுர்ஹம் கருணை காட்டப்பட மாட்டார். மன் லா யர்ஹமு லா யுர்ஹம், இதை மல்லா யர்ஹமு லா யுர்ஹம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது படைப்பினங்களின் மீது கருணை காட்டாதவர் படைத்தவனால் கருணை காட்டப்பட மாட்டார். நம்ம எப்பொழுதுமே நினைவில் வச்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அனைத்து மக்கள் மீதும் விலங்குகள் மீதும் நம்ம இரக்கம் காட்டணும் அப்படிங்கிற இந்த நற்போதனையை நம்ம மனசில் வச்சுக்கணும். மண்ணில் இருப்பவர்களுக்கு கருணை காட்டுவோம், விண்ணில் இருப்பவன் நமக்கு கருணை காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். பூமியில் உள்ளோர் மீது நம்ம கருணை காட்டணும், வானத்தில் உள்ளவன் நம்ம மேலே கருணை காட்டுவான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நம்ம இறை விசுவாசியினுடைய இதயம் அப்படிங்கிறது கருணையால் விசாலமாக இருக்கணும். நம்மளுடைய கருணை இரக்கம் அப்படிங்கிற இந்த நற்குணத்தை சுருக்கிக்காமல், நம்மளுடைய குடும்பம், மனைவி, மக்கள், உறவினர்கள் மட்டுமே போதும் அப்படின்னு சுருக்கிக்காமல், நம்மளுடைய சமூக மக்கள் மேலேயும் உயிர் ஜீவராசிகள் மேலேயும் எல்லார் மேலேயும் நம்ம அன்பு காட்டணும், கருணையோடு இருக்கணும், இரக்கம் குணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு சிறந்த ஹதீஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.